திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்று அபிராமி அந்தாதி 54வது பாடலை நாம் சிந்திக்கவிருக்கிறோம். முதலில் பாடல் என்ன என்று பார்க்கலாம். இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைகுவிரேல் நித்தம் நீடு தவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மினே என்பது இந்த பாடல். இந்த பாடலில் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால், இப்போ தீராத கடன் பிரச்சனை தீரவும், புதிதாக கடனே வாங்காமல் இருக்கவும் ஒரு நிலை நமக்கு ஏற்படுவதற்காக இந்த பாடல் உதவுகிறது. இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைகுவிரேல். இந்த ரெண்டு லைனை நம்ம எடுத்துக்கிடுவோம். இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைகுவிரேல். இதற்கு அர்த்தம் என்ன? இல்லாமைன்னு சொன்னால் வறுமையின் நிலையாகிறது. இவ்வுலகில் மிக மிக கொடுமையான நிலை என்றால் அது வறுமை தான். சொல்லியிருக்காங்களா உயர் கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது என்னது? இளமையில் வறுமை. வறுமை வயோதிகத்தில் வந்தால் கூட அதனோட தாக்கம் அவ்வளவா தெரியாது. ஆனால் இளமையில் சின்ன வயசில் வறுமை வந்தால், அதாவது எல்லாவற்றையும் அனுபவிக்கணுங்கிற ஆசை கொண்ட அந்த வயதில் அந்த வறுமை வந்தால் என்ன ஆகும் நினச்சி பாருங்க. படிக்கணும், வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டமாக நம்ம நகரணும். கூட இருக்கிறவங்க எவ்வளோ வசதியாக இருக்கிறாங்க, நம்முடைய தோழிகள் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க, என்னென்ன சுகத்தை அனுபவிக்கிறாங்க. எனக்கு மட்டும் ஏன் இந்த வறுமை, எதுவுமே அனுபவிக்க வாய்ப்பு இல்லையேன்னு அந்த இளமை ஏங்கி தவித்து கொண்டிருக்கும் இல்லையா? அதை விட கொடுமையான விஷயமே இல்லை நம்மக்கிட்ட இல்லை. அந்த இல்லாமை காரணமாக இன்னொருவரிடம் சென்று இறந்து இழிவுபட்டு கேவலப்பட்டு அவமானப்பட்டு நிற்பதைத்தான் இந்த வரிகளில் அபிராமி பட்டர் இங்கு குறிப்பிடுகிறார். இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைகுவிரேல் என்ற இந்த வரிகளில் அவர் அதை குறிப்பிடுகிறார். ஒருத்தர்கிட்ட போய் எனக்கு இதில் உங்கள்கிட்ட இருந்தால் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போதே ஐம்புலன்களிலும் ஒருவித நடுக்கம் ஏற்படும். அவர்களுக்கு தான், அப்படிப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் அந்த வலி அது எவ்வளவு கொடுமையானது அப்படின்னு. இப்போ ஒரு பொண்ணுக்கு திருமணம் வச்சுருக்காங்க, கையிலையோ காசு இல்லை, ஒருவரிடம் சென்று கடன் கேட்கணும். அதற்கு அவருக்கு தர மனசு இருக்கணும். அவர் கேட்டு நம்மிடம் கேட்கக்கூடிய 1000 கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லணும். அப்போ அவர் என்ன பண்ணுவார், அவ்வளவு கேள்விக்கான விடையையும் மௌனமாக கேட்டுவிட்டு அமைதியாக இருப்பார். அப்போ நம்முடைய நிலையை அவருக்கு புரிய வைக்கணும். அப்போ அவர் என்ன சொல்லுவார், உனக்கு என்ன சோர்ஸ் இருக்குது இந்த கடத்தை தீர்க்கிறதுக்கு அப்படின்னு கேட்பார். அதுக்கு ஒரு 1000 வழிகளை நம்ம சொல்லணும். இப்படி அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு அவருடைய பதிலை எதிர்பார்த்து நிற்கதியாக நிற்கக்கூடிய நிலை இருக்குது பார்த்தீங்களா? அது எவ்வளவு பெரிய வலியை தரும் தெரியுமா? இவ்வளவு கேட்டு நம்ம பதிலும் சொன்ன பிறகு அவர் இல்லை, அதாவது ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி தராவிட்டால் நம்முடைய நிலையை எடுத்து பாருங்க. அப்போ அதனால தான் இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுபட்டு என்கிறார். அப்படிப்பட்ட நிலை நமக்கு வர வேண்டாம் என்றால் என்ன செய்யணும்? அதையே அபிராமி பட்டர் இங்கு நம் கண் முன்னாடி கொண்டு நிறுத்துகிறார்.
தன்னை பற்றி தானே குறைத்து கொண்டு பேசி இழிவுபட்டு நிற்கும் நிலையை எனக்கு தந்து விடாதே. அந்த நிலை எனக்கு ஏற்பட்டு விடக்கூடாதும்மா அப்படின்னு சொல்லி அபிராமி அன்னைக்கிட்ட அவர் கேட்குறார். அப்படி யாரிடத்தில் போய் நிற்கக்கூடிய நிலை அதை விளக்குகிறார் அடுத்த வரியில். யார்கிட்ட போய்? நித்தம் நேடு தவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் என்று அடுத்த வரியில் சொல்கிறார். நித்தம் நீடு தவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால். அது என்ன கல்லாமை கற்ற கயவர்னு சொன்னா? அப்படின்னா இறை வழிபாடு அப்படின்னா என்னதுன்னே தெரியாதவர், கடவுளை வழிபடுவது பக்தி என்றால் என்ன என்று தெரியாத அப்படிப்பட்ட மனிதர்களை கயவர் என்கிறார். அந்த கல்லாமை கற்ற கயவர் முன்பு என்னை கைகட்டி வாய்ப்பொத்தி நிற்க விட்டு விடாதே. கல்லாமை உலகியல் படிப்பு கிடையாது, கடவுளை பற்றிய படிப்பு. அது இல்லாதவர்கள்தான் கயவர்கள். அப்படிப்பட்ட கயவர்களிடம் சென்று என் இல்லாமையை சொல்லி காசு கேட்டு இழிவுபட்டு நிற்கும் நிலைமையை எனக்கு தந்து விடாதே அம்மா அப்படிங்கிறார். நித்தம் நீடு தவம் அப்படிங்கிறார். தவம்னு சொன்னால் அவரவர் கடமையை அவரவர் ஒழுங்காக செய்து அறவழியில் வாழ்வது தான் தவம். அறவழியில் நிற்பவர்கள் ஒருவன் கஷ்டம் என்று வந்தால் அதனை புரிந்து கொள்ளும் நிலை இருக்கு இல்லையா? அவர்கள்தான் அறவழியில் நிற்பவர்கள். தராட்டாலும் பரவாயில்லை, இழிவுபடுத்தாமலாவது இருப்பார்கள். அவர்களுக்கு முடியலைன்னா அவர் என்னால் நம்மளை எதுவும் சொல்லாமல் இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. இப்படி தன்மையாக பேசுகின்றவர்கள் இருக்கிறார்கள். அது இல்லாமல் அறிவே இல்லாத கயவர் கூட்டத்துக்கு முன்னாடி போய் நிற்கும் நிலையை எனக்கு தராதே அம்மா. அறவழி நில்லாத ஒருவரிடம் சென்று அதையே திரும்ப திரும்ப சொல்கிறார். அறவழி இல்லாத ஒருவரிடம் சென்று கையேந்துகிற நிலையை எனக்கு தந்து விடாதே. அதான் ஒரு காலத்தும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மின்களே. நம்ம அவர்கள் முன் செல்லாதபடிக்கு நம்மை வைத்து கொண்டிருக்கும் திரிபுர சுந்தரியின் பாதங்களை சேர்வீர்களாக என்று சொல்கிறார். எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு நிலைமையிலையும் இறந்து கேட்கின்ற நிலைமையை, மற்றவர்களிடம் இறக்கும் நிலைமையை எனக்கு தராமல் வைத்திருக்கின்ற திரிபுர சுந்தரியே, அம்மா தாயே அபிராமி, உன்னுடைய பாதங்களை சரண் புகுந்து விட்டேன். என்னை இப்படிப்பட்ட கயவர் முன்பு தாயை செய்து நிறுத்தி விடாதே. என்ன செல்வம் எனக்கு வேணுமோ அதை நீயே கொடு. நீதான் சர்வ சக்தி படைத்தவள், ஆதி பெரும் சக்தியாக விளங்குகின்ற அபிராமியே, உன்னையே நான் சரணடைந்து விட்ட காரணத்தால் நீயே எனக்கு கதி. வேறு யாரிடமும் என்னை கையேந்து நிற்க வைத்து விடாதே அம்மா அப்படின்னு சொல்கிறாரு. அபிராமி பட்டர் யார்கிட்ட போய் கடன் வாங்கினாரா? இல்லை. இதை என்னன்னா, இப்பாடலை எதுக்கு பாடியிருக்கிறாருன்னு சொன்னால் நமக்காக பாடியிருக்கிறார். நாமெல்லாம் நலம் பெறுவதற்காக. எதிர்காலத்தில் நமக்கு கடன் வாங்கும் நிலை ஏற்படலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடனை திரும்ப செலுத்துவதற்கான நலனை மக்கள் பெறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பாடலை பாடியிருக்கிறார். பலன் என்ன என்றால், நாள்பட்ட கடன், தலைமுறையாக இருக்கக்கூடிய கடன் தீரும். இனிமேல் கடன் வாங்காத நிலை ஏற்படும். நம்முடைய வறுமை நீங்கி செல்வம் செழிப்பு கிடைக்கும். நம்மை சந்தோஷமாக வைத்திருக்கும் ஒரு நிலையை இந்த பாடல் நமக்கு தருகின்றது. யாரிடமும் போய் கடன் வாங்காமல் இருக்கக்கூடிய நல்ல நிலையை இந்த பாடல் நமக்கு பெற்றுத்தரும். ஆகவே இந்த பாடலை கடன் பிரச்சனை உள்ளவர்கள் வீட்டில் விளக்கேற்றி அம்பாள் முன்னிருந்து நெக்குருகி
பாடலை, இந்த பாடலை இல்லாமை சொல்லி அப்படின்னு தொடங்குகிற பாடலை பாடி அனைவரும் நன்னலம் பெற வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம்.